ஓம் சாந்தி. பாப் தாதா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 8/2/2025. मीठे बच्चे, तुम खुदाई खिदमतगार सच्चे सॉल्वेशन आर्मी हो. तुम्हें सबको शांति की सॉल्वेशन देनी है. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பகவானுடைய உதவியாளர் குழந்தைகள், உண்மையான மீட்கக்கூடிய போர் வீரர்கள், அதாவது மீட்பு படையினர். நீங்கள் அனைவருக்கும் அமைதியினுடைய மீட்பை கொடுக்க வேண்டும். எல்லா ஆத்மாக்களுக்கும் அமைதி கொடுக்கணும். प्रश्न, तुम बच्चों से जब कोई शांति की सॉल्वेशन मांगते हैं तो उन्हें क्या समझाना चाहिए? கேள்வி, குழந்தைகள் கிட்ட எப்போ யாராவது வந்து அமைதி வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன விஷயத்தை புரிய வைக்கணும்? उत्तर, उन्हें बोलो, बाबा कहते हैं क्या अभी यहाँ ही तुमको शांति चाहिए? या कोई शांति धाम नहीं, शांति तो शांति धाम में ही हो सकती है, जिसको मूल वतन कहा जाता है. आत्मा को जब शरीर नहीं है तब शांति है. பாபா சொல்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லுங்க, யார் சாந்தி வேணும்னு கேட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு சொல்லுங்க, என்ன உங்களுக்கு இப்போவே இந்த உலகத்துலேயே அமைதி வேணுமா? ஆனால் இந்த உலகம் அமைதியான உலகம், சாந்தி தாமம் கிடையாது. சாந்தி, அமைதி என்பது சாந்தி தாமத்தில்தான் கிடைக்கும். அதைத்தான் மூல்வதன் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மா எப்போ சரீரத்தில் இல்லாமல் இருக்குமோ அப்போ ஆத்மா பரந்தாமத்தில் மூலவதனத்தில் இருக்கும்போது சாந்தி கிடைக்கும். सत्य में पवित्रता सुख शांत सब है. बाबा ही आकर वर्षा देते हैं, तुम बाप को याद करो. ஆனால் சத்தியுகத்தில், இந்த உலகமே சத்தியுகமாக இருக்கும் பொழுது தூய்மை இருக்கும், சுகம் சாந்தி இருக்கும். பாபா வந்து தான் சுகம் சாந்தி என்ற ஆஸ்தி கொடுக்கிறார். ஆகையால் நீங்கள் பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று சொல்லுங்க. ஓம் சாந்தி. रूहानी बाप रूहानी बच्चों को समझाते हैं, ये मनुष्य मात्र जानते हैं कि मेरे अंदर आत्मा है, जीवात्मा कहते हैं ना. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். மனித ஆத்மாக்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது. சரீரத்தில் ஆத்மா இருக்கும் பொழுது ஜீவாத்மான்னு சொல்கிறோம் இல்லையா? पहले हम आत्मा, पीछे शरीर मिलता है. कोई नबी अपने को आत्मा देखना नहीं, सिर्फ इतना समझते हैं कि आत्मा है. முதல்ல ஆத்மாவுக்கு சரீரம் என்பது கிடைச்சிருக்கிறது. யாருமே தன்னை பார்த்தது கிடையாது, அதாவது சரீரத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்த்தது கிடையாது. ஆத்மா என்ற விஷயத்தை புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. जैसे आत्मा को जानते हैं देखा नहीं, वैसे परमपिता परमात्मा के लिए भी कहते हैं परम आत्मा, माना परमात्मा, परंतु उनको देखा नहीं. எவ்வாறு ஆத்மாவை, சரீரத்தை இயக்கக்கூடிய ஆத்மாவை தெரிஞ்சிருந்தாலும் கூட ஆத்மாவை யாரும் பார்த்தது கிடையாது. அதே போல தான் பரம்பிதா பரமாத்மான்னு சொல்கிறோம். ஆனால் பரம் ஆத்மா என்றாலே பரமாத்மா, ஆனால் அவரை பார்க்க முடியாது. அப்போது தன்னையும் பார்க்க முடியாது, தன்னுடைய தந்தையும் பார்க்க முடியாது. कहते हैं आत्मा एक शरीर छोड़ दूसरा लेती है, परंतु यथार्थ रीति नहीं जानते. சொல்லப்பட்டிருக்க ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த அளவுக்கு சொல்லியிருந்தாலும் கூட ஆத்மாவை பற்றி யதார்த்தமான அறிமுகம் யாருக்கும் இல்லை. ज्ञान को दिन, भक्ति को रात कहा जाता है. तुम समझते हो भक्ति मार्ग भी जन्म जन्मांतर चलता आया है. ஞானத்தை பகல் என்றும் பக்தியை இரவு என்று சொல்லப்படுகிறது. நாம் புரிஞ்சிட்ருக்கோம், பக்தி மார்க்கத்தை நாம் பல பிறவிகளாக செய்துட்ருக்கிறோம். இப்போ வரைக்கும் கூட பக்தி என்பது இருந்துட்டு தான் இருக்கிறது. अच्छी रीति बाप को याद करो, औरों को पढ़ाना है, नहीं तो इतने सबको पढ़ाएं कैसे. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, இப்போ நல்ல முயற்சியினுடைய ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருங்க. தன்னை ஆத்மான் புரிந்து பாபா நினைவு பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்தை கற்றுக் கொடுங்க. இல்லை அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் யார் கற்றுக் கொடுப்பாங்க?
பாபா கா ஜரூர் மதத்கார் பனேங்கன்னா பாபாவுக்கு நீங்கள் எல்லாருமே உதவியாளர் ஆகுவீங்க தானே. பகவானுடைய உதவியாளர் என்ற பெயர் கூட இருக்கு இல்லையா. ஆங்கிலத்தில் கூட என்ன சொல்கிறோம், சால்வேஷன் ஆர்மி, மீட்பு படையினர். இப்போ எப்பேற்பட்ட விஷயத்துலேருந்து மீட்கணும், அசாந்தியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சாந்தி கொடுக்கணும். हमको पढ़ाने वाला ज्ञान का सागर वही पतित पावन सर्व का सद्गति दाता है. बाबा कहते तुमको मैं ज्ञान देता हूँ, तुम देवी देवता बन जाते हो तो ये ज्ञान रखता नहीं. நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் ஞான கடல், அவர்தான் பதீத்த பாவனன், அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல். பாபா சொல்கிறார், நான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறேன், நீங்கள் ஞானத்தின் மூலமாக தேவி தேவதா ஆகிடுவீங்க. தேவி தேவதா ஆனதுக்கு பிறகு இந்த ஞானம் நம்மக்கிட்ட இருக்காது. तुम जानते हो आत्मा एक शरीर छोड़ जाकर दूसरा लेती है, इसमें चिंता करने की दरकार ही किया. आत्मा ने जाकर अपना दूसरा पार्ट बजाया. பாபா சொல்கிறார், உங்களுக்கே தெரியும், ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டதுன்னா இன்னொரு சரீரத்தை எடுக்கும். இதில் கவலைப்படுறதுக்கான அவசியம் என்ன இருக்கிறது? ஆத்மா தன்னுடைய பாட்டை முடிச்சுட்டு இன்னொரு பாட்டை ப்ளே பண்ணுது. இப்போ ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுட்டு போகும்போது அழணுங்கிற அவசியம் என்ன இருக்குன்னு கேட்குறார் பாபா. ஞான் கா சாகர் ஏக் ஹே, உஸ் ஏக் की ही महिमा है. जबकि ज्ञान का सागर है तो कब आकर ज्ञान देवें, जो सद्गति हो जरूर यहाँ आना पड़े. நாடகத்தில் பாபாவுனுடைய பாட்டே ரொம்ப தனிப்பட்ட பாட்டு. ஞான கடல் அவர் ஒருத்தர் தான். அப்போது அவர் ஞான கடல் அப்படின்னா எப்போ ஞானம் கொடுப்பாரு? அந்த ஞானத்தின் மூலமாக சத்கதியை அவர் எப்போ கொடுக்குறாரு? இப்போ சத்கதியை கொடுக்கறதுக்காக அவர் வரவேண்டியதாக இருக்கிறது. पहले तो बुद्धि में ये बिठाओ कि हमको पढ़ाने वाला कौन है. பாபா சொல்கிறாங்க, முதல்ல உங்களுடைய புத்தியில் இந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக வைங்க, எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் யார் என்ற விஷயத்தை தன்னுடைய உள்ளத்தில் புத்தியில் உறுதியாக வைக்க வேண்டும். हम सत्य में आ नहीं सकते, ये चक्र तो बहुत बड़ा होना चाहिए, लिखत भी पूरी हो. பாபா சொல்கிறாங்க, முக்கியமான படம் சிருஷ்டி சக்கரம், அப்புறம் கல்ப விருட்ச மரம். இந்த 2 படங்களையும் ரொம்ப பெருசாக வெளியில் எல்லாரும் பார்க்குற மாதிரி வைக்கணும். அதில் சக்கரம் ரொம்ப பெருசாக இருக்கணும், அதில் விஷயங்கள் எழுதப்பட்டு இருக்கணும். अब बाबा कहते हैं वो वेद शास्त्र आदि राइट है व मैं राइट हूँ, सच्ची सत्यनारायण की कथा तो मैं सुनाता हूँ. பாபா சொல்கிறார், அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் சரியா இல்லை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கிறதா? சத்தியமான நாராயணுடைய கதையை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். मनुष्य तो ऐसा कोई होता नहीं जिसको बाबा टीचर गुरु कहा जाए, या तो एक ही बाबा है उनको कहा जाता है सुप्रीम फादर. பாபா சொல்கிறாங்க, மனிதர்கள் யாரும் கிடையாது, ஒருத்தரே அப்பா டீச்சர் குருவாக இருக்க மாதிரியாக எந்த மனிதர்களும் கிடையாது. சுப்ரீம் ஃபாதர் சிவபாபா மட்டும்தான் அப்பா டீச்சர் சத்குரு. दुख में सब उनको याद करते, सुख में कोई याद नहीं करते, वो बाबा ही आकर स्वर्ग का मालिक बनाते हैं. अच्छा, துக்கத்தில் எல்லாரும் அவரை நினைக்கிறாங்க, ஆனால் சுகத்தில் யாருமே அவரை நினைப்பது கிடையாது. பாபா தான் ஸ்வர்க்கத்தினுடைய எஜமானனாக ஆக்கிட்டு இருக்கிறாரு. நல்லது. தாரணா கேலிய முக்கிய சார், தாரணைக்காக முக்கியமான விஷயம். 5 तत्वों के बने हुए इन शरीरों को देखते हुए याद बाप को करना है. कोई भी देहधारी से लगाव नहीं रखना है, कोई विक्रम नहीं करना है. 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த சரீரத்தை பார்த்தாலும் கூட பாபாவை நினைக்க வேண்டும். எந்த ஒரு தேகதாரின் மீதும் பற்று வைக்க வேண்டாம், எந்த ஒரு பாவ செயலும் செய்ய வேண்டாம். इस बने बनाए ड्रामा में हर आत्मा का अनादि पात्र है. आत्मा एक शरीर छोड़ दूसरा लेती है, इसलिए शरीर छोड़ने पर चिंता नहीं करनी है, मोहजित बनना है. இந்த நிச்சயிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அனாதியான நடிப்பிருக்கின்றது. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கின்றது.
ஆகையால் சரீரத்தை விடுவதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பற்றை வென்றவர் ஆக வேண்டும். वरदान संपूर्ण आहुति द्वारा परिवर्तन समारोह मनाने वाले दृढ़ संकल्पधारी भव. வரதானம் முழுமையான அர்ப்பணத்தின் மூலமாக மாற்றத்திற்கான விழாவை கொண்டாடக்கூடிய உறுதியான எண்ணங்கள் உடையவர் ஆகுங்கள். जैसे कहावत है, दर्द परिए धर्म न छोड़िए. तो कोई भी सरकमटेंस आ जाए, माया के महावीर रूप सामने आ जाए, लेकिन धारणाएं ना छूटें. எப்படி பழமொழி கூட இருக்கிறது, பூமியே பிளந்தாலும் தர்மத்தை விடமாட்டேன். எந்த ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, மாயாவே மகாவீர் போல ரூபத்தை எடுத்து உங்கள் முன்னாடி வந்தாலும் சரி, ஆனால் உங்களுடைய தாரணைகள் நீங்கள் விடவே கூடாது. பாபா சொல்கிறாங்க, संकल्प द्वारा त्याग हुई बेहर वस्तुएं संकल्प में भी स्वीकार न हो. सदा अपने श्रेष्ठ स्वमान, श्रेष्ठ स्मृति और श्रेष्ठ जीवन के समर्थी स्वरूप द्वारा श्रेष्ठ पाठधारी बन श्रेष्ठता का खेल करते रहो. எண்ணங்கள் மூலமாக தியாகம் செய்யப்பட்ட அந்த வஸ்துக்கள் பொருட்களை மீண்டும் எண்ணங்களால் கூட வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சதா தன்னுடைய சிரேஷ்டமான சோமான், சிரேஷ்டமான நினைவு மற்றும் சிரேஷ்டமான வாழ்க்கையினுடைய சக்திசாலி ஸ்வரூபத்தின் மூலமாக சிரேஷ்ட பாற்றுதாரியாகி சிரேஷ்டதா என்ற விளையாட்டை விளையாண்டு கொண்டே இருங்கள். கம்சோரியோं के सब खेल समाप्त हो जाएं. பலஹீனங்களினுடைய அனைத்து விளையாட்டும் சமாப்தியாகிவிடும். जब ऐसी संपूर्ण आहुति का संकल्प दृढ़ होगा तब परिवर्तन समारोह होगा. எப்பொழுது சம்பூர்ண ஆகுதி முழுமையான சமர்ப்பணம், அதாவது அந்த யாகத்தில் போட்டாச்சு, போட்டதுக்கப்புறம் அந்த பொருளை திரும்ப எடுத்துக்க முடியுமா? எடுக்கவே முடியாது. அது எரிஞ்சு பஸ்மமாயிடும், சாம்பலாயிடும். அதே போல் நம்ம என்ன விஷயங்கள்லாம் தியாகம் பண்ணோம், அந்த முழுமையான ஆகுதியாக இருக்கணும். அந்த தியாகம் திரும்ப நம்ம சங்கல்பத்தால் கூட வேணும்னு நினைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு எண்ணங்கள் உறுதியாக இருந்ததுன்னா மாற்றத்திற்கான விழாவை கொண்டாட முடியும். इस समारोह की डेट अब संगठित रूप में निश्चय करो. இப்போ இந்த விழாவிற்கான நாளை சேர்ந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸ்லோகன், ரியல் டைமண்ட் பன்கர் अपने वाइब्रेशन की चमक विश्व में फैलाओ. ஸ்லோகன், உண்மையான வைரம் ஆகி தன்னுடைய வைப்ரேஷனுடைய பிரகாசத்தை உலகத்தில் பரப்புங்கள். இன்றைய நாளிற்கான அவ்யக்த இஷாரா பாபா இந்த மாதம் முழுக்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒற்றுமை மற்றும் ஒருநிலைப்பாட்டின் மூலமாக ஏகாந்த பிரியர் ஆகுங்கள். साधारण सेवाएं करना ये कोई बड़ी बात नहीं, लेकिन बिगड़ी को बनाना, अनेकता में एकता लाना, ये है बड़ी बात है. பாபா சொல்கிறாங்க, சாதாரணமாக சேவைகள் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கெட்டு போனதையும் உருவாக்கணும், வேற்றுமையிலும் ஒற்றுமையை கொண்டு வரணும், இதான் ரொம்ப பெரிய விஷயம். बाप दादा कहते हैं कि पहले एक मत, एक बल, एक भरोसा और एकता, साथियों में सेवा में वायुमंडल में हो. பாப் தாதா கூட இதான் சொல்கிறார். என்ன சொல்கிறார், நம்ம கூட இருக்கவங்களோட இல்லை சேவையில் நாம் இருக்கக்கூடிய வாயு மண்டலத்தில் ஃபஸ்ட்டு என்ன வேணும், ஒரு வழி, ஒரே டைரக்ஷன் தான், அப்புறம் ஒரே பலம், ஒரே நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை என்பதை கொண்டு வாருங்கள். ஓம் சாந்தி.